துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய் துதி அபிஷேகம் உன்னோடுதான் யூதாவே நீ எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய் துதி அபிஷேகம் உன்னோடுதான் யூதா
நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகத்தெறிய யோதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியே நாளுகை நம் தேவனின் ராஜ்யோ. துதியே ராஜ்யோ யூதாவின் செங்கோ துதியே நாளுகை நம் தேவனின் ராஜ்யோ. என்று துதியே ராஜ்யோ யோதாவின் செங்கோ துதியே நாளுகை நம் தேவனின் ராஜ்யோ. என்று துதியே ராஜ்யோ யூதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவே நீ எழுந்து துதி உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவின் செங்கோ துதியே நாளுகை நம் தேவனின் ராஜ்யோ. துதியே ராஜ்யோ யோதாவின் செங்கோ துதியே நாளுகை நம் தேவனின் ராஜ்யோ. என்று துதியே ராஜ்யோ யோதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேக இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு மேல் ஆண்டவர் அந்த துதியின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர். அந்த யோதாவுக்கு மேல துதியின் அபிஷேகம் ஆண்டவர். அந்த துதியின் அபிஷேகம் அந்த துதியின் அபிஷேகம் ஆண்டவர். அந்த துதியின் அபிஷேகம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கு மேலே ஒவ்வொருவருக்கு மேல் எங்கள் ஒவ்வொருவருக்கு மேல் ஷபா லக்கா நாதா அல்மா ரக்கா மானா சேமா நாதா டாடா ரக்கா மானா அல்மா ரக்கா மானா சேமா நாதா நுடியாந்தரா ரிபா லரமன சபதாடா ரிபா லரமன கபதாடா. அந்த துதியின் அபிஷேகம் ஆண்டவர். அந்த துதியின் அபிஷேகம் ஆண்டவர். அந்த துதியின் அபிஷேகம் ஆண்டவர். அந்த யூதாவுக்கு மேல எந்த சத்ருவின் பிடருக்கு மேல கையை வைக்க. சத்ருவின் பிடருக்கு மேல கையை வைக்க. சத்ருவின் பிடருக்கு மேல கையை வைக்க ஆண்டவர். சத்ருவின் பிடரியை பிடிக்க. சத்ருவின் பிடருக்கு மேல கையை வைக்க. அந்த யூதாவுக்கு மேல எந்த அந்த துதியின் அபிஷேகத்தினால் அந்த துதியின் அபிஷேகத்தினால் அந்த துதியின் வல்லமையா அந்த துதியின் வல்லமையா அந்த துதியின் வல்லமையா சத்ருவின் பிடருக்கு மேல கையை வைக்க. சத்ருவின் பிடருக்கு மேல
மேல கையை வைக்க, சத்ருவின் பிடரியை பிடிச்சு தள்ள, சத்ருவின் பிடரியை பிடிச்சு தள்ள, சத்ருடைய பிடரைக்கு மேல கையை வைத்து அவனை மேற்கொண்டு ஜெயிக்க ஆண்டவரே. அல்மா ரக்கா மானா ஷபா. குறிப்பா ஆண்டவரே, மோசே கார்தல கிரிய செஞ்ச பார்வோனின் ஆவி, மோசேயின் கார்தல கிரிய செஞ்ச அந்த பார்வோனின் ஆவிக்கு மேல கையை வைக்க, அந்த பார்வோனின் பிடரியை பிடிக்க, அந்த பார்வோனின் பிடரைக்கு மேல கையை வைக்க. அல்மா ரக்கா மானா ஷபா தடா ரகா, அல்மா ரக்கா மானா கபா தடா ரபா தடா நீமா நர மானா ஷபா தடா ரிகா பௌ தியாந்தா ரா அல்மா ரபா ஷபா தடா. மோசே காலத்தில் ஆண்டவர் மோசே காதல கிரிய செஞ்ச அந்த பார்வோனின் ஆவிக்கு மேல, அந்த பார்வோனின் ஆவிக்கு மேல ஆண்டவரை கைகளை வைக்க, அவன் பிடரைக்கு மேல கைகளை வைக்க, அந்த யூதாவுக்கு மேல வச்ச அந்த துதியின் அபிஷேகம், அந்த யூதாவுக்கு மேல வச்ச அந்த துதியின் அபிஷேகத்தில் எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்கப்பா, 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 நிரப்பங்கப்பா. அரக்க மன சபா தடா ரீபா நர மன கபா. அந்த சத்ருவின் பிடருக்கு மேல கையை வைக்க, சத்ருவின் பிடரைகளுக்கு மேல கையை வைக்க, அந்த சத்ருவின் படுக்கு மேல கையை வைத்து ஆண்டவர் அந்த சத்ருவை ஜெயம் அடக்க, அந்த பார்வோனின் ஆவியை ஜெயம் அடக்க. குறிப்பா மோசே கார்தல கிரிய செஞ்ச பார்வோனின் ஆவியை ஜெயிக்க, மோசேயின் கார்தல கிரிய செஞ்ச பார்வோனின் ஆவியை ஜெயிக்க, மோசே கார்தல கிரிய செஞ்ச பார்வோனின் ஆவியை ஜெயிக்க. அந்த அபிஷேக வல்லமை அந்த யூதாவுக்கு மேல வச்ச அந்த அபிஷேக வல்லமை, அந்த யூதாவுக்கு மேல வச்ச அந்த அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்ட 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 நிரப்பட்ட. ரிபா நர மன கபா தடா அல்மா ரக்க மன சிமா நதா டடா ரிபா நர மன கபா தடா ரிபா நர மன கமா நதா டடா ரேகா மன ரிபா தடா ரபா தடா ரமன சபா தடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேக வல்லமையா, அந்த அபிஷேக வல்லமையா அந்த பார்வோனின் ஆவியை மேற்கொள்ள, மோசே கார்தல கிரிய செஞ்ச பார்வோனின் ஆவியை மேற்கொள்ள அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமையா எங்களை நிரப்பங்கப்பா, 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 நிரப்பங்கப்பா. ரிபா லர மன கபா தடா அல்மா ரக்க மன சமா நதா டடா ரிபா லர மன கபா அல்மா ரக்க மன கமா நதா டடா ரிபா லர மன கமா நதா டடா ரிபா லர மன சிமா நதா கதா டடா ரக்க போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மோசே கார்தல கிரிய செஞ்ச அந்த பார்வோனின் ஆவியை மேற்கொள்ள அபிஷேகம் வேணும், அந்த ஆவியை மேற்கொள்ள அபிஷேகம் வேணும், அந்த ஆவியை மேற்கொள்ள அபிஷேகம் வேணும், அந்த ஆவியை மேற்கொள்ள அபிஷேக வல்லமை வேணும்ப்பா. ஆண்டவரே, 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 மோசே கார்தல கிரிய செஞ்ச பார்வோனின் ஆவி, மோசே கார்தல கிரிய செஞ்ச பார்வோனின் ஆவியை ஜெயித்து ஜெயம் அடக்க, ஜெயித்து ஜெயம் அடக்க எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். குறிப்பா அந்த பார்வோனின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் வேணும், அந்த பார்வோனின் வல்லமையை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேக வல்லமையா, அந்த அபிஷேக வல்லமையா எங்களை ஒரு விசை நிரப்பங்கப்பா, 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 நிரப்பங்கப்பா. ரிபா லர மன கபா தடா ரக மன அல்மா ரக மன சிமா நதா டடா ரிபா லர மன கபா தடா ரிபா லர மன கமா நதா டடா ரக மன அல்மா ரபா ஷபா தடா ரக தொடி அந்தரா ரிபா லர மன சபா தடா ரிபா லர மன கதா டடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே அந்த மோசே கார்தல பார்வோனின் ஆவி எப்படி எல்லாம் கிரிய செஞ்சது ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிரிகளை அங்கே ஜெயிக்க, அப்படிப்பட்ட கிரிகளை அழிக்க, அப்படிப்பட்ட கிரிகளை மேற்கொள்ள எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், எங்களுக்கு ஒரு வல்லமை வேணும், எங்களுக்கு ஒரு வல்லமை வேணும், எங்களுக்கு ஒரு அபிஷேக வல்லமை வேணும். அந்த அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்கப்பா, 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 நிரப்பங்கப்பா. அந்த வல்லமையை நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே, அந்த பார்வோனின் ஆவியை ஜெயிக்கணும் ஆண்டவரே. மோசே கார்தல கிரிய செஞ்ச அந்த பார்வோனின் ஆவி, அந்த பார்வோனின் வல்லமை நாங்க ஜெயிக்கணும் ஆண்டவரே, நாங்க ஜெயிக்கணும் ஆண்டவரே, நாங்க ஜெயிக்கணும் ஆண்டவரே. ரிகா மன கதா டடா ரக மன அல்மா ரபா டடா ரபா டடா ரிபா லர மன சமா நதா அந்த ஆவியை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமையா எங்களை நிரப்பங்கப்பா, 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 நிரப்பங்க, 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 நிரப்பங்க. ரிபா லர மன சபா டடா ரபா டடா ரக அல்மா ரக மன கமா நதா டடா ரிபா லர மன சபா டடா ரிகா தடோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பார்வோனின் வல்லமையை ஜெயித்து ஜெயம் அடக்க, அந்த பார்வோனின் ஆவியை ஜெயித்து ஜெயம் அடக்க அந்த அபிஷேக வல்லமையாக நிரப்புங்க, அந்த அபிஷேக வல்லமையாக நிரப்புங்க, அந்த அபிஷேக வல்லமையாக நிரப்புங்க, அந்த வல்லமையால் எங்களை நிரப்பங்கப்பா, 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 நிரப்பங்க. ரிக்க மன கதா டடா ரக மன சபா ரிபா லர மன கமா நதா டடா ரிபா லர மன கமா நதா டடா ரிபா லர மன சபா டடா ரிபா டடா டரக மன அல்மா ரக மன கபா துடி அந்தரா ரிபா லர மன சபா டடா ரிபா டடா ரிகதடா ரிக மன கபா துடியாந்தரா ரிபா லர மன சபா டடா ரிபா டடா. ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும். அந்த பார்வோனின் ஆவியை ஜெயிக்க, அந்த பார்வோனின் வல்லமையை ஜெயிக்க, அந்த மோசே கார்தல கிரிய செஞ்ச அந்த பார்வோனின் ஆவியை ஜெயிக்க ஒரு அக்கினி அபிஷேக வல்லம், ஒரு அக்கினி வல்லமை, ஒரு அக்கினி வல்லமை, ஒரு அக்கினி வல்லமையை நிரப்பட்ட, 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 நிரப்பட்ட. ரிபா லர மன கபா டடா ரக அல்மா ரக மன சபா டடா ரிபா லர மன கபா ரிக மௌதுடி அந்தரபோ ரிபா லர மன சபா டடா ரிபா டடா ரிதடா
தடா நிக்க மன கபா தடா அந்த வல்லமை விடாது ஆண்டவரே அந்த வல்லமை ஜெயிக்க விடாது ஆண்டவரே அந்த வல்லமை ஜெயிக்க விடாது ஆண்டவரே அந்த வல்லமை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வேணும் இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வேணும் இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வேணும் இன்னைக்கு ஒரு வல்லமை வேணும் இன்னைக்கு ஒரு வல்லமை வேணும் அந்த வல்லமை எங்களை நிரப்பி அந்த வல்லமை எங்களை நிரப்பி அந்த சத்துருவை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த பார்வனின் ஆவியை ஜெயிக்க அந்த பார்வனின் வல்லமையை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமையா எங்களை நிரப்பி விடுங்க நிரப்பி விடுங்க நிரப்பி விடுங்க நிரப்பி விடுங்க நிரப்பி விடுவீராக riba kata dada raga mana alma raka mana sama nada dada riba lara mana kaba riba lara mana kama nada dada raba dada riba lara mana saba dada riba dada niman karra mana kama nada dada riba lara mana seba dada riba rika mana kaba dada lada dada riba lara mana sema natodi anda rakau rika mana sema dadi anda raba dada இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமையை மேற்கொண்டு இன்னைக்கு நாங்க ஜெயிக்கிறோம் ஆண்டவர் இன்னைக்கு ஜெயிக்கிறோம் ஆண்டவர் மோசே காதல கிரியை செஞ்ச அந்த பார்வனின் ஆவியை நாங்க ஜெயிக்கிறோம் ஆண்டவர் அந்த பார்வனின் வல்லமையை ஜெயிக்கிறோம் ஆண்டவர் அந்த பார்வனின் வல்லமையை நாங்க ஜெயிக்கிறோம் ஆண்டவர் அந்த பார்வனின் ஆவியை நாங்க ஜெயிக்கிறோம் ஆண்டவர் அந்த பார்வனின் வல்லமையை நாங்க ஜெயிக்கிறோம் ஆண்டவர் அந்த பார்வனின் வல்லமையை நாங்க ஜெயிக்கிறோம் 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 அந்த அபிஷேகத்தை எங்களை நிரப்பக ஒரு விசை எங்களை நிரப்பி ஆண்டவரே அந்த சத்துருவை ஜெயித்து ஜெயம் எடுக்க 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 இன்னைக்கு அந்த அபிஷேக வல்லமையா இன்னைக்கு அந்த அபிஷேக வல்லமையா இன்னைக்கு அந்த அபிஷேக வல்லமையா எங்களை நிரப்பி விடுங்க riba lara mana kaba dada alma raka mana அப்படி ஆவி நிரப்பி அப்படி செவி அந்த பார்வனை வல்லமையை கத்த முறி அடிச்சு போய் ஜோமன் இப்ப முறி அடிச்சு ஜோமன் ஆண்டவரே மோசே கார்தல கிரியை செஞ்ச அந்த பார்வனின் ஆவியை இன்னைக்கு சபையா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் இன்னைக்கு சபையா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அந்த வல்லமையை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம்ப்பா அந்த வல்லமையை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம்ப்பா அந்த பார்வனின் ஆவியை முறி அடிச்சு ஜெபிக்கிற ஆண்டவர் இப்ப ஜெபி இயேசுவின் நாமத்தில் மோசே கார்தல சத்ரு ஆண்டவரே அந்த பார்வனின் ஆவி எந்தெந்த விதங்கள கிரியை செஞ்சதோ அதே விதங்கள இன்னைக்கு சபைகளுக்குள்ள கிரியை செய்யாதபடி குடும்பத்துக்கு மத்தியில கிரியை செய்யாதபடி அப்படி கிரியை செய்கிற இந்த பார்வனின் ஆவி இந்த பார்வனின் வல்லமை இந்த பார்வனின் கிரியைகளை எல்லாம் இந்த பார்வனுடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு முறியடிச்சு போடுங்க இன்னைக்கு முறியடிச்சு போடுங்க இன்னைக்கு நிர்மலமாக்கி போடு எல்லா ஆவியை நிரப்பி செவி இப்ப ஆவியை நிரப்பி அந்த ஆவியை கட்டி செவி அந்த மோசே காதல கிரியை செஞ்ச அந்த பார்வனின் ஆவியின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாய் போகும்படி இன்னைக்கு அழிச்சு ஒன்றை மேலாமல் ஆக்கி போடும்படி இன்னைக்கு ஆவியில் நிரப்பி இப்ப செவி ரிக்க மன காதா டாடா ரக அல்மா ரக மன சீமா நர மன கபா டாடா ரக மோ இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த பார்வனின் கார்தல கிரியை செஞ்ச அந்த பார்வனின் கார்த ஆண்டவரே அந்த மோசே கார்தல கிரியை செஞ்ச அந்த பார்வனின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் இன்னைக்கு அந்த வல்லமைகள் எல்லாம் கத்த முறியடிச்சு போடு இந்த வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு முறியடிச்சு போட்டு ஆண்டவரே சபையை கத்தர் பாதுகாப்பீராங்க குடும்பங்களை கத்தர் பாதுகாப்பீராங்க பிள்ளைகளை கத்தர் பாதுகாப்பீராங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் வரட்டும் ரட்சிக்கப்பட ஒவ்வொரு ஜனத்துக்கும் மேல கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தை வச்சு இந்த பார்வனின் ஆவிகள் எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போட்டு இந்த வல்லமைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாமக்கி போட்டு இந்த மோசே காலத்துல எப்படி எல்லாம் கிரியை செஞ்சதோ அப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போட்டு இன்னைக்கு அழிச்சு ஒன்றுமில்லாமக்கி போட்டு அவைகள் இருந்து இன்னைக்கு சபையை தேவன் விடுதலை ஆக்கி தேவன் பாதுகாப்பீராக கர்த்தருடைய கரம் இறங்கி அப்படி பலத்த கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே யூதாவின் செங்கோ துதியே நாளுகை நம் தேவனின் ராஜ்யோ என் துதியே ராஜ்யோ யூதாவின் செங்கோ துதியே நாளுகை நம் தேவனின் ராஜ்யோ என்று துதியேன் ராஜ்யோ சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யோதா முதலே செல்லட்டுமே தேசத்தின் துதி தெரிய செல்லட்டுமே யோதாவின் செங்கோ துதியே நாடுகை நம் தேவனின் ராஜ்யோ துதியேன் ராஜ்யோ யூதாவின் செங்கோ துதியே நாடுகை
நம் தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்ட, துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்ட, துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்ட, துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்ட, துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்ட, துதி அபிஷேகம் உன்னோடு. துதியின் அபிஷேகம் ஆண்டு, ஒரு துதியின் அபிஷேகம் ஆண்டு, ஒரு துதியின் அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு துதியின் அபிஷேகம், ஒரு துதியின் அபிஷேகம், ஒரு துதியின் அபிஷேகம், ஒரு துதியின் அபிஷேகம் எங்களை நிரப்பட்ட 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 ஒரு துதியின் அபிஷேக வல்லமை, ஒரு துதியின் அபிஷேக வல்லமை, ஒரு துதியின் அபிஷேக வல்லமை, ஒரு துதியின் அபிஷேக வல்லமை, ஒரு துதியின் அபிஷேக வல்லமை. ரக மன சபா தட ரக மன அல்மா ரக மன கம நத நட. அந்த துதியின் அபிஷேக வல்லமையா, அந்த துதியின் அபிஷேக வல்லமையா எங்களை நிரப்பக 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 நிரப்பக. அந்த துதியின் அபிஷேக வல்லமை எங்களை நிரப்பட்டப்பா 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 நிரப்பட்ட நிரப்பட்டமே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. விபல ரமண சக தடரபா. இந்த பார்வோனின் ஆவி ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆபிரகாமின் காலத்திலிருந்து கிரியை செய்யுது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனுடைய கிரியைகள் வித்தியாசம். சத்துருடைய கிரியைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இருக்குன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு காலத்திலும் வித்தியாசமாக இருக்கும். ஆபிரகாமின் காலத்தில் கிரியை செஞ்ச பார்வோனினுடைய கிரியைகள் வேறு. அதே காலத்தில் மோசேனுடைய பிறப்புக்கு முன்னாடி யோசேப்பினுடைய காலத்தில் பார்வோன் கிரியை செய்திகள் வேறு. யோசேப்பின் காலத்துக்கு பிறகு பார்வோனுடைய கிரியைகள் வேறு. மோசேயுடைய ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தையாக இருக்கும்போது அவன் கிரியை செஞ்ச விதம் வேறு. மோசே பெரியவனாகிய 80 வருஷத்துக்கு பிறகு அவன் கிரியை செஞ்ச விதம் வேறு. பிசாசனுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கமோ அதே அளவுக்கு பிசாசத்தினுடைய கிரிகளை மாற்றிக்கொண்டே இருப்பான். ஆபிரகாம் காலத்தில் அதே பார்வோன் தான், அந்த காலத்தில் கிரியைகள் வேறு. அதே காலத்தில் யோசேப்பின் காலத்தில் பார்வோன் தான், அந்த கிரியைகள் வேறு. யோசேப்பின் காலம் முடிந்த பிறகு அந்த பார்வனின் கிரியைகள் வேறு. மோசேயின் பிறக்கும் போது பார்வனின் கிரியைகள் வேறு. ஸோ மோசே வளர்ந்து இப்போ விடுதலைக்கு நேரம் வந்துட்டு 80 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவருடைய கிரியைகள் வேறு. இந்த மோசேயின் காலத்தில் இருக்கிற 80 வயதில் நடந்த கிரியைகளை தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அது எழுதப்பட்ட அந்த முதல் பகுதியில் இருக்கிற 7 குறிப்புகளுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய முதலாவது குறிப்பு எந்த குறிப்பு? பார்வோனின் ஆவியினுடைய எந்த காலத்தில்? மோசேனுடைய விடுதலையின் காலத்தில். மோசே காலத்தில் 2 இருக்குது. மோசே காலத்தில் இருக்குது. எப்போ அவன் பிறந்தபோது ஒரு பார்வோனின் ஆவி கிரியை செய்யுது இல்லையா? அதே அவன் வளர்ந்து 80 வருஷத்துக்கு பிறகு அதே பார்வோன் வேறு விதமாக கிரியை செய்யறதை பார்க்க முடியும். எப்போ அவர் பிறந்தபோது பிள்ளைகள்லாம் தூக்கி எங்கே போட்டுருங்க, நதியில் போட்டுருங்க, வாழ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே மேட்ரு கிடையாது. ஆம்பளை பிள்ளைகளை போல தூக்கி எங்கே போட்டுரு, நதியில் போட்டுரு, அவ்வளோதான் அவனுடைய பிறப்புக்கு வரும்போது. ஆனால் அதே காலகட்டத்தில் மோசே விடுதலைக்கு நேரம் வரும்போது அவனுடைய கிரியைகள் வேறு. பிசாசன்களை ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் என்ன ஆகிட்டே இருப்பான், கிரிகளை மாற்றிட்டே இருப்பான். நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம், இப்போ உனக்கு ஜெபிக்கிறோமா, அவன் அதை விட்டுருவான், அடுத்த கிரியை தொடங்குவான். நம்ம அதுக்கு ஜெபிக்கிறோமா, அதை விட்டுருவான், அடுத்த கருத்தை தொடங்குவான். நம்ம ஒன்று ஜெபிக்கிறோம், அதை விட்டுடுவான், அடுத்து தொடங்குவான். அதுக்கு ஜெபிக்கிறோம், அடுத்து தொடங்குவான். அதுக்கு ஜெபிக்கிறோம், அடுத்து தொடங்குவான். நம்ம என்ன ஆகிட்டே இருக்கணும், அவனை ஜெபிக்க இன்னும் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி இருக்குன்னா அட்வான்ஸாக என்ன செய்யலாம், அவன் இதுக்கு தான் பண்ண போகிறான்றதை முன்னாடி அடிச்சிடலாம். கொஞ்சம் சரியாக வளர்ந்துருப்போன்னு சொன்னால் இதை தான் என்ன செய்ய போகிறான்றதை தெரிஞ்சு முன்னாடி என்ன செஞ்சிடலாம், அவன் கிரியை செய்யறதுக்கு முன்னாடி அவன் கிரியை நம்ம அடிச்சிடலாம். எப்போது நம்ம ஆவில சரியாக வளர்ந்ததுமானா. எசேக்கியா ராஜா வளர்ந்துருந்தா இல்லையா? நாளைக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரிஞ்சதுனால தான் அவன் வர்றதுக்கு முன்னாடி இவர் போயிட்டார்.
முற்றுகை போட்டு எல்லாத்தையும் போட்டு அடைச்சார், தண்ணியை தூர்த்து போட்டார். அவனால் என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்யவே முடியல. அப்போ என்ன செய்யணும், அந்த வளர்ச்சியை பொறுத்து தான் சத்துருவின் கிரிகளை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். யாருடைய வளர்ச்சியை பொறுத்து, நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து தான் சத்ரு எப்படி கிரியை செய்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், ஒரு சரியான வளர்ச்சி இருக்குமானால் அவன் பின்னாடி என்ன செய்ய போறானோ முன்னாடியே கண்டுபிடிச்சி அவனை தாக்கிடலாம், அவன் அடிச்சு என்ன பண்ணிடலாம், கீழே தள்ளி விட்டுடலாம். ஆனால் சரியாக வளரல என்ன செய்ய முடியாது, அவன் கிரியை செய்யும் போதாவது என்ன செய்யணும், அதை கிடைக்கணும். ஆனால் சுத்தமாகவே வளர்ச்சிலனா அவன் என்ன செஞ்சாலும் என்ன தெரியாதுன்னா ஒரு கிரியைகளுமே கண்டுபிடிக்க முடியாது. இது சுத்தமான காரியத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து. இப்போ மோசேனுடைய விடுதலையின் காலத்தில் இந்த பார்வோன் எப்படி கிரியை செய்கிறான், இந்த மோசேனுடைய விடுதலை காலத்துக்கு நேரம் வரும்போது இந்த பார்வோன் என்ன கிரியை செய்கிறான், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. முதல் கிரியை என்ன இருக்கா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது. அவனுடைய முதல் காரியம் என்ன, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது. அவன் சொல்கிறதுக்கு முதல் காரியம் என்ன, அவர் யாரையா எனக்கு சொல்கிறதுக்கு. மோசே சொல்லுவார், என் ஜனங்களை என்ன செய்ய, தேவனை ஆராதிக்கும்படி விடு, நாங்கள் போய் என்ன செய்யணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆனால் அவன் சொல்லுவான், அவர் யார் எனக்கு சொல்கிறதுக்கு. அவர் யார், புரித சொல்கிறது, அவர் யார் எனக்கு சொல்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம சொல்ல, நீ என்ன எனக்கு சொல்கிறது, நீ என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கே வந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடிக்கிறது எங்கே, மோசேயின் விடுதலையின் காலத்தில் கிரியை செஞ்ச பார்வோனின் ஆவி. ஆபிரகாம் காலத்தில் வேறு, யோசேப்பு காலத்தில் வேறு, யோசேப்பினுடைய முடிஞ்சு மரித்த பிறகு அவனுடைய கிரியை வேறு, மோசையின் பிறப்பும் போது அவனுடைய கிரியைகள் வேறு. மோசை இப்போ வளர்ந்து 80 வருஷம் ஆகிடுச்சு, இவன் விடுதலைக்கு போயிட்டாரு, இப்போ அவன் கிரியைகள் வேறு, இப்போ அவன் கிரியைகள் வேறு. அப்போ அந்த கிரியை தான் இப்போ நம்ம கவனிக்கிறது. எப்போது, குழந்தை பருவத்தை ஏற்கனவே ஜெபிச்சிட்டோம், குழந்தை பருவத்தை ஏற்கனவே ஜெபிச்சிடும். கதை சேத்தமானா அந்த ஆபிரகாம் காலமும் யோசேப்பின் காலத்துக்கு பிறகு எப்போ கதை அனுமதிச்சேன்னா அதை நான் அப்போ நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம எதை பார்க்குறோம், மோசே 80 வயதான போது இந்த பார்வோனின் ஆவி எப்படி கிரியை செஞ்சு, மோசே குழந்தையா இருக்கும்போது எப்படி கிரியை செஞ்சு அதை இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே என்ன செஞ்சிட்டோம், அதை பார்த்துட்டோம். ஆனால் இப்போ என்ன, மோசே வளர்ந்து 80 வயதான போது இந்த பார்வோனின் ஆவி எப்படி கிரியை செஞ்சு. முதல் கிரியை என்ன, மோசேவே சொல்கிறார், ஜனங்களை அனுப்புங்க, நாங்கள் எங்கே போகணும், நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு அவன் சொல்கிறான், கர்த்தர் யாரையா எனக்கு சொல்கிறதுக்கு, கர்த்தர் யார் எனக்கு சொல்கிறது, அவர் யார் எனக்கு சொல்கிறதுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன. இந்த வார்த்தையும் இந்த செயல்பாடும் எங்கே இருக்கோ இதுக்கு பின்னால் இருக்கிறது பார்வோனின் ஆவி. ரசிக்கப்பட்டிருக்கலாம், இப்போ நம்ம ஜெபிக்கலாம், சபைக்குள்ளே கிரியை செய்கிற பார்வோனின் ஆவி எப்படி கிரியை செய்யும், நீ என்ன எனக்கு, நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு, நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீ சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு, அப்படின்ற ஒரு எண்ணம், அப்படின்ற ஒரு வார்த்தை. சில பேர் அதை வார்த்தையாக சொல்லுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, செயலில் காட்டுவாங்க. இதை ரெண்டுக்கு பின்னால் இருக்குது எது, மோசையின் விடுதலையின் காலத்தில் கிரியை செஞ்ச பார்வோனின் ஆவி. எலும்பி நின்று ஜெபிக்கலாமா, எலும்பி நின்று முதல் குறிப்புக்காக எலும்பி நின்று இதுக்காக அப்படி ஜெபிக்கலாமா, எலும்பி நின்று எல்லாம் அப்படி சத்தங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா. இப்படிப்பட்ட கிரியை சபையில் கிரியை செய்யும், குடும்பத்தில் கிரியை செய்யும், குடும்பத்தில் கிரியை செஞ்சாலும் சரி, சபைக்குள்ள கிரியை செஞ்சாலும் சரி, இப்படிப்பட்ட காரியத்தை கிரியை செய்கிற எனக்கு தேவன் சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை, நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. அப்படிப்பட்ட மனப்பக்குவம் குடும்பத்து மத்தியில் காணப்படும். மனைவி சொல்லுவாங்க, கணவன் சொல்லுவாங்க, நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற நிலைப்பாடுகளோடு கூட செயல்படுகிற இந்த பார்வோனின் ஆவி இன்னைக்கு கர்த்தர் அழிக்கப்படணும். குடும்பத்துக்கு மத்தியில் முதலாவது குடும்பத்து மத்தியில் அழிக்கப்படணும், அதற்கு பிறகு சபைக்கு மத்தியில் அழிக்கப்படும். எல்லாம் அப்படி ஜோமலாமா, எல்லா ஜோமலாமா. இயேசுவே நாமத்தால் தகப்பனே 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 தகப்பனே, இயேசு இப்படிப்பட்ட எண்ணங்களை ஆண்டவரே எங்களுக்குள்ள கொண்டு வந்து, குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து, பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வந்து, ஆண்டவரை கணவனுக்குள்ள கொண்டு வந்து, மனைவிக்குள்ள கொண்டு வந்து, ஆண்டவரை சபைக்குள்ள கொண்டு வந்து, ஊழியர்களுக்குள்ள கொண்டு வந்து, விசுவாசிகளுக்குள்ள கொண்டு வந்து, ஆண்டவரை சின்ன பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வந்து, வாலிப பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வந்து, ஆண்களுக்குள்ள கொண்டு வந்து, பெண்களுக்குள்ள கொண்டு வந்து கிரியை செய்கிற இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி, இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி இன்னைக்கு இயேசுவே நாமத்தை முறியடிக்கப்பட்டபடி ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு கட்ட முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு கத்தர் முறியடிச்சு போட வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால். அல்மா ரக்கா மானா சைமா நாத எல்லாம் அப்படி ஜோம், எல்லாம் அப்படி ஜோமன், எல்லாம் அப்படி ஜோமனுங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர், இப்படிப்பட்ட எண்ணம் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே காணப்படுது.
அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு அநேக குடும்பத்திலே காணப்படுது. நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ எனக்கு இப்போ சொல்றது நீ சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற வார்த்தைகள், அப்படின்ற எண்ணம், அப்படின்ற சிந்தனை, அப்படின்ற செயல்பாட்டுக்கு பின்னால கிரியை செய்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு தேவன் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட வல்லமைகள், இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. அழிச்சு நிர்மூலமாக்கி எல்லாம் அப்படியே சோமன், எல்லாம் அப்படியே சோமன். ரிக்கா மன சக்க தாடா ரக மன அல்மா ரபா தாடா லக மன கம நாதா டாடா ரிபா லர மன செமா நாதா டாடா ரிபா லர மன கபா அல்மா ரக்க மன சக தோட யாந்தா ரபோ ரிபா லர மன சபா தாடா ரிபா தாடா கதடா அல்கா ரமன கதுடி யாந்தா ரமன் கரபோ ரிபா லர மன சபா தாடா ரிபா தாடா அல்மா ரபா தாடா லதா டாடா ரக மன நீமான் கர மன கம நாதா டாடா ரிக மன ரிபா லர மன சபா தாடா இப்படிப்பட்ட எண்ணங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து, குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து, கணவனுக்குள்ள கொண்டு வந்து, மனைவிக்குள்ள கொண்டு வந்து, பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வந்து, விசுவாசிகளை கொண்டு வந்து, ஊழியர்களுக்குள்ள கொண்டு வந்து போராடுகிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. ஏ மா லா ராகா அல் மா ராகா நசே பாதுடா கரா இந்த பார்வோனின் வல்லமைகள், இந்த பார்வோனுடைய கிரியைகளை எல்லாம் இன்னைக்கு தேவன் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடு, நிர்மூலமாக்கி போடு, நிர்மூலமாக்கி போடு. ரிக்க மன கதா டாடா ரக மன ரிபா லரமன சபதாடா ரிபாதாடா அல்மா ரக்க மன கம நாதா டாடா ரிபா லரமன சபதாடா ரிபாதாடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்படி ஆண்டவரை ஒருவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவர் ஒருவர் செவி கொடுக்க முடியாதபடிக்கு அதை எதிர்த்து நிற்கிற இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி, இப்படிப்பட்ட பார்வோனின் வல்லமை, இப்படிப்பட்ட பார்வோனின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் படுனப்பா. இயேசுவின் நாமத்தை ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை சபைகளை கொண்டு வந்து போராடுகிற, குடும்பத்தில் கொண்டு வந்து போராடுற இந்த பார்வோனின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யூதாவே நீ எழுந்து தூதி, தேவ சமூகம் உன்னோடுதான், துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டா, துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து தூதி, தேவ சமூகம் உன்னோடுதான், துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டா, துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து தூதி, தேவ சமூகம் உன்னோடுதான், துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டா, துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து தூதி, தேவ சமூகம் உன்னோடுதான், துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டா, துதி அபிஷேகம். ராமச்சர் அந்த துதியின் அபிஷேகம் ஆண்டவர், 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 அந்த துதியின் அபிஷேகம், அந்த துதியின் அபிஷேகம். சத்ருவின் பிடரிய பிடிக்க, சத்ருவின் பிடரிய பிடிக்க, சத்ருவின் பிடரிய பிடிக்க, சத்ருவின் பிடரிய பிடிக்க ஒரு துதியின் அபிஷேகத்தினா, ஒரு துதியின் அபிஷேகத்தினா, ஒரு துதியின் அபிஷேகத்தினா, ஒரு துதியின் அபிஷேகத்தினா. சத்ருவின் பிடரிக்கு மேல கையை வைக்க, சத்ருவின் பிடரிக்கு மேல கையை வைக்க ஒரு துதியின் அபிஷேகத்தினா, ஒரு துதியின் அபிஷேகத்தினா, ஒரு துதியின் அபிஷேகத்தினா. எங்களை நிரப்பங்க, 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 நிரப்பங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அல்மரா அவனுடைய இரண்டாவது கிரியை அவன் சொல்றான். மோசே ஆண்டவர் பற்றி அவனோட பேசியிருக்கும் போது அவன் ரெண்டாவது வந்து சொல்றான், 5:2 அவன் சொல்றான், நான் கர்த்தரை அறியேன். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுங்க எனக்கு என்ன இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. அவரை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு தெரிய வேண்டிய தேவை இல்லை, எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தெரிஞ்சுக்கோப்பா, எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு வார்த்தை வரும்னா இதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன ஆவினா பார்வோனின் ஆவி. என்ன கவி, என்ன காரியத்துக்கு எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம்? நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஒன்றும் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சுக்க வேணும், நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை எதை குறித்து வந்தாலும் சரி. ஏன்னா ஒரு உலக மனுஷன் சொல்கிறான், களவும் கற்று மரன்றான், களவும் கற்று மர எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு உலக மனுஷனுடைய கருத்து. ஆனால் பைபிள் ஆண்டவரை பற்றி அவன் சொல்கிறான், நான் ஆண்டவரை அறியேன். எனக்கு அறியறதுக்கு என்ன கிடையாது, விருப்பம் இதுவரைக்கும் அறியலை. இப்போ என்ன செய்யலாம்?
அறிஞ்சிக்கலாம் இல்லையா? இதே யோசேப்பின் காலத்தில் அந்த பார்வோன் என்ன செய்வான்? வந்து யாக்கோபு மணி முழங்கால் படிட்டு, ஐயா என்ன பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த பார்வோனின் ஆவி வேறு. ஆனால் இப்போ சொல்கிறான், நான் ஏன் ஆண்டவர் அறிஞ்சிக்கணும், நான் ஏன் ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் அதை புரிஞ்சிக்கணும், நான் ஏன் அதை அறிஞ்சிக்கணும், எனக்கு அவசியம் கிடையாது. அறிந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரிந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு நபர் ஒரு வார்த்தையை எதை குறித்து பயன்படுத்தினாலும் சரி, எதை குறித்து பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன? பார்வோனின் ஆவி. ஒன்று அதை வாயில சொல்லலாம், இல்லை வாழ்க்கையில் சொல்லலாம். பவுலஸ் கேட்டால் சொல்லுவார், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செஞ்சேன்? நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. இவனுக்கு என்ன ஆசை? இன்னும் நான் அறிஞ்சிக்கணும், இன்னும் நான் தெரிஞ்சிக்கணும், இன்னும் நான் தெரிஞ்சிக்கணும். நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு, அது எண்ணத்தில் வந்தாலும் சரி, அது வார்த்தையில் வந்தாலும் சரி, இதுக்கு பின்னால் இருக்கிறது என்னது? பார்வோனின் ஆவி. இந்த பார்வோனின் ஆவியக்கத்தை அழிச்சு நிர்மூலமாக்கப்படுங்கப்பான்னு பக்கத்தில் கையை பிடிச்சி அப்படியே ஜோமனுவோம், பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ஜோமனுங்க, எல்லாம் அப்படியே பக்கத்தில் கையை பிடிச்சி அப்படியே ஜோமனுங்க, அப்படியே எல்லாம் சேர்ந்து அப்படியே ஜோமனுவோம், எல்லாம் சேர்ந்து அப்படியே பக்கத்தில் கையை பிடிச்சி எல்லாம் சேர்ந்து அப்படியே ஜோமனலாம். இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவர். ஆண்டவர் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை ஆண்டவருடைய காரியத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை ஏதோ ஒரு குடும்ப காரியத்தை, குடும்ப காரியங்களை, மற்ற காரியங்களை எனக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற, எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணங்களும், அந்த நிலைப்பாடுகளும், அந்த உணர்வுகளும், அந்த பேச்சையும், அந்த காரியமும் இன்னைக்கு ஒரு நபருக்குள் இருக்குமானால் அதுக்கு பின்னால இருக்கிற ஆண்டவர் இந்த பார்வோனின் ஆவியை, இந்த பார்வோனின் வல்லமையை, இந்த பார்வோனின் கிரியைகளை இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க. அப்படி எல்லாம் அப்படி ஜெபமனுங்க, எல்லா ஜெபமனுங்க. இது பிள்ளைகளுக்கு மத்தியில் அநேகம் இருக்கலாம், இன்னைக்கு அநேகருக்கு மத்தியில் இருக்கலாம், குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கலாம், சபைக்கு மத்தியில் இருக்கலாம். இப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி இந்த பார்வோனின் ஆவியை கர்த்தர் செயலிழந்து போக பண்ணணும், இந்த பார்வோனின் வல்லமையை கர்த்தர் செயலிழந்து போக பண்ணணும், இந்த பார்வோனின் காரியத்தை கர்த்தர் அபத்தமாக்கி போடணும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை கூட தெரிந்து கொள்வதற்கு மும்முரம் காட்டாம கிரியை செய்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் ஆவி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான காரியத்தை கூட தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டாம இருக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படுவதாக ஆண்டவர், இன்னைக்கு அழிக்கப்படுவதாக ஆண்டவர், இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், இன்னைக்கு செயலிழந்து போக பண்ணிவீராக ஆண்டவர், இன்னைக்கு செயலிழந்து போக பண்ணிவீராக ஆண்டவரே. ரக்க மன சபா தட ரக அல்மா ரக்க மன அறிந்து வேண்டிய காரியத்தை கூட, அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான காரியத்தை கூட இன்னைக்கு அறிவதற்கு மும்முரம் காட்டாம, இன்னைக்கு தீவிரம் காட்டாம, அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் கூட உதாசனம் பண்ண வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே அறிய வேண்டிய அவசியமான காரியத்தை கூட அறிவதற்கு ஆண்டவரை தீவிரம் காட்டாம இருக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடும், இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும், இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். அறிய வேண்டிய காரியத்தை கூட அறிய விடாம, தெரிய வேண்டிய காரியத்தோட தெரிஞ்சுக்க விடாம, புரிய வேண்டிய காரியத்தோட புரிஞ்சிக்க விடாம அந்த தவறை தடுத்து வைக்கிற, அந்த ஜனங்களை தடுத்து வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் கிரியைகள் அல்மா ரக்கா மானா சேகா தாடா ரக்கா போ நீமான் கர்ரா மாக்கா தாடா ரக்கா நாரா ரீபா லர்ரா மானா சபா. அறிய வேண்டிய காரியத்தை கூட அறிவதற்கு மும்முரம் காட்டாம என் ஜனத்தை தடை பண்ணி வைக்கிற, என் பிள்ளைகளை தடை பண்ணி வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, இன்னைக்கு அழிச்சு முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்க, இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டு அதை ஒண்ணுமலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி நீ கிரியை செய்ய வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க உங்க மகத்துவமான கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். தேவன் காத்து ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய மூணாவது கிரியை அவன் சொல்லுவான், அந்த மோசே சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்க போலனா எங்கள் தேவன் பட்டயத்தை எங்கள் மேலே அனுப்புவார், கொள்ளை நோயை எங்கள் மேலே அனுப்புவார் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் சொல்லுவான், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, என் வேலை எனக்கு முக்கியம், என் வேலை தான் எனக்கு, அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் என் வேலை தான் எனக்கு முக்கியம் என்று நினைக்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது பார்வோனின் ஆவி. இது செய்யாமல் போனால் பாதிப்படக்கும்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் கடை தான் எனக்கு முக்கியம், என் வேலை தான் எனக்கு முக்கியம். ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை செய்யாமல் என் வேலை தான் எனக்கு முக்கியம் என்ற எண்ணம் அது செயலில் வந்தாலும் சரி,
அது வார்த்தையில் வந்தாலும் சரி. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. அதை விட இப்போ சார்மான் சொல்ல ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களை சர்ச்சுக்கு போகலாம் வான்னு கூப்பிடுங்க. அவன் சொல்லுவான் எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. இந்த வார்த்தை ஒரு நபர் வாயிலிருந்து இதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு தேவனும் தேவ சம்பந்தமான காரியத்தை அறிய விடாமல் செய்ய விடாமல் இதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு ஒரு நபர் சொல்லுவாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது பார்வோனின் ஆவி. எதுக்கு பின்னால் உங்களுக்கு முதல்ல புரியணும். ஆமென். தேவனுடைய காரியம் நம்ம சபைக்கு போகலாம், இல்லை ஒரு ஜெபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு ஒரு நபர் சொல்லுவாங்கன்னா இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு தேவனையோ தேவன சம்பந்தமான ஆலய சம்பந்தமான காரியத்துக்கு முக்கியத்துவம்னு சொல்லாமல் இதை விட எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குன்னு ஒரு நபர் வாயில் சொன்னாலும் சரி வாழ்க்கையில் சொன்னாலும் சரி இதுக்கு பின்னால் இருக்கிறது எது அப்படின்னா பார்வோனின் ஆவி. இந்த பார்வோனின் ஆவியை கர்த்தர் அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி எல்லா வலதுகையை உயர்த்தபடி ஜெபிக்கலாமா? எல்லா வலதுகையை உயர்த்தபடி ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாபடி சத்தத்தை உயர்த்தபடி ஜெபிக்கலாமா? தகப்பனே 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 தேவ காரியத்தை விட ஆண்டவரேம துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய காரியத்தை விட ஆண்டவரேம துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறேன் சாமி. ஆண்டவரே என் காரியம் தான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு முக்கியம் என்று அதை விட எனக்கு முக்கியமான காரியம் இருக்கும் என்று ஆண்டவரே எங்களுக்குள்ள வருகிற இந்த எண்ணத்துக்கு பின்னால இருக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை எனக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். எப்படி எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே 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 இதை காட்டிலும் ஆண்டவரே எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, இதை பார்க்கல முக்கியமான காரியம் இருக்கு, முக்கியமான இடத்துக்கு போகணும், முக்கியமான காரியம் பார்க்கணும், முக்கியமான காரியம் பேசணும் என்று சொல்லி தேவனையும் தேவ சம்பந்தமான காரியத்தை விட எங்களுக்கு வேலை தான் முக்கியம் என்று சொல்லி நினைக்க வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை எனக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. எல்லா வாய்களை தந்து ஜெபிங்க, எல்லா வாயை தந்து ஜெபிங்க. ஆண்டவரே தேவனை விட ஜெபத்தை விட உபவாசத்தை விட ஆண்டவரே 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 தேவ சமூகத்தை விட தேவ சமூகத்தை தேடுகிறத விட எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்குன்னு எங்களை சொல்ல வச்சு ஆண்டவரே அந்த வேலையில் ஈடுபட வைக்கிற இந்த ஆண்டவரே பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் வல்லமை அல்மா ரகா மானா சகா டாடா ரகா மானா ரீபா நரா மானா கமா நாதா டாடா ரபா காதா டாடா நீமான் கரா மானா சகா டாடா ரபா டாடா ரீபா நரா மானா கமா நாதா இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி, இப்படிப்பட்ட பார்வோனின் வல்லமை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லா சத்தத்தை ஜெபிங்க, எல்லாபடி ஜெபம், எல்லா வாய்களை திறந்தபடி ஜெபிங்க. இயேசுவின் இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி, இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி படிப்பை முக்கியப்படுத்தி, வேலையை முக்கியப்படுத்தி, உறவுகளை முக்கியப்படுத்தி, ஆண்டவர் நிகழ்ச்சிகளை முக்கியப்படுத்தி தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி தேவ சமூகத்தை புறக்கணிக்க வைக்கிற இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி, இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி, இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தை காட்டிலும் எங்களுக்கு முக்கியமான காரியத்தை கண்ணில் காட்டி எங்களை தேவ சமூகத்தை போகாம தடை பண்ணுகிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இனி அந்த பார்வோனின் ஆவி எங்க குடும்பத்தில் தலை தூக்க கூடாது ஆண்டவரே, எங்க சபையில் தலை தூக்க கூடாது ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு மத்தியில் தலை தூக்க கூடாது ஆண்டவரே, எங்க ஆண்களுக்கு மத்தியில் தலை தூக்க கூடாது ஆண்டவரே, பெண்களுக்கு மத்தியில் தலை தூக்க கூடாது ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் தலை தூக்க கூடாது ஆண்டவரே. அல்மா ராக்கா சேகா ரிக்கா மானா காமா நாதா டாடா ராக்கா மானா நீமா நரா மானா கபா தாடா ரிக்கா மானா சேபா தாடா லாதுடி ஆந்தா அல்மா ரபா சேகா தோடி மான்கரோ ரக்கா தாடி ஆந்தரா. ஆண்டவர் தேவ சமூகத்தை விட எங்களுக்கு வேற முக்கியமான வேலை இல்லை என்ற எண்ணங்கள் ஆண்டவரை எங்களுக்கு எங்கள் ஜனங்களுக்கு உண்டாகணுமே ஒழிய இதை பார்க்கலும் எங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது என்று அப்படி நினைக்க தூண்டுகிற, அப்படி என்ன தோண்டுகிற, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமூகத்தை விட்டு விலக பண்ணுகிற இந்த பார்வோனின் ஆவி இதனால எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அதுதான் முக்கியம் என்று சொல்லி அதையே செய்ய வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வல்லமைகளை எல்லாம் இன்னையோட கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடு, வேரோட பிடிங்கி எரிந்து போடுவீராக, வேரோட பிடிங்கி எரிந்து போடுவீராக, வேரோட பிடிங்கி எரிந்து போடுவீராக, வேரோட பிடிங்கி எரிந்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில், எரிந்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில்.
கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய 4வது கிரியை அங்கே மோசேக்கு இப்படிலாம் சொல்லும்போது உடனே அவன் சொல்லுவான், இதுக்கு முன்னாடி இப்போ அவங்க ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ அவனுக்கு வைக்கோல் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னால் அவன் எவ்வளவு வேலை செஞ்சானோ அவ்வளோ வேலையை அவன் என்ன செய்யணும், அவன் செஞ்சு முடிக்கணும். எனக்கு என்னதான் முக்கியம், என் வேலை எனக்கு நடக்கணும், அவ்வளோதான். என் வேலை எனக்கு நடந்து முடியணும். மற்றபடிக்கு உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் என் வேலை எனக்கு நடந்து முடியணும், என் வேலை நிறைவேறி முடியணும் என்று நினைத்து செயல்பட வைக்கிறது இருக்குதுன்னா பார்வோனின் ஆவி. என்ன ஆவி அது? என்ன கிரியை? என் வேலை தான் எனக்கு முக்கியம். நீ கஷ்டப்பட்டா என்ன, நீ வேதனைப்பட்டா என்ன, நீ எங்கே போன, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என் வேலை எனக்கு முக்கியம். என் வேலை எனக்கு என்ன செய்யணும், முடியணும். என் வேலை தான் எனக்கு முக்கியம், என் வேலை தான் எனக்கு முடியணும். பட் உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. மற்றவனை பற்றி கவலைப்படாமல் என் வேலை தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட செயல்படுவோமானால் அதுக்கு பின்னால் இருக்கிறது பார்வோனின் ஆவி. இந்த பார்வோனின் ஆவியை கற்று அழித்து நிர்மூலமாக்கி போடுங்கப்பான். முடிந்தவங்க நேர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? முடிந்தவங்க நேர் முழங்கால் படிட்டு அப்படி ஜெபிக்கலாமா? இயேசுவே நாமத்தை எல்லாம் அப்படி ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படி சத்தங்களை உயர்த்தி அப்படி ஜெபிக்கலாமா? தகப்பனே தகப்பனே தகப்பனே, அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட என் வேலை தான் எனக்கு முக்கியம், என் சுகம் தான் எனக்கு முக்கியம், என் காரியம் தான் எனக்கு முக்கியம் என்று நினைக்க வைக்கிறேன். அந்த நினைவுகளோடு செயல்பட வைக்கிறேன். இந்த பார்வோனின் ஆவிகள், இந்த பார்வோனின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்க எல்லா ஜோமனுங்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, மற்றவனை பற்றி, மற்றவங்க பாதிப்பை பற்றி, மற்றவங்க பிரச்சனையை பற்றி, மற்றவங்க போராட்டங்களை பற்றி, மற்றவங்க நெருக்கங்களை பற்றி, மற்றவங்க கஷ்டங்களை பற்றி, மற்றவங்க பலவீனங்களை பற்றி எங்க கவலைப்படாம என் வேலை எனக்கு முக்கியம், என் வேலை நடந்தே தீர வேண்டும், என் வேலையை முடிஞ்சே தீர வேண்டும் என்று சொல்லி எங்க வேலையில மாத்திரம் குறியா இருக்க வைக்கிறேன். எங்க காரியத்தில் மட்டும் குறியா இருக்க வைக்கிறேன். எங்களுடைய பர்சனல் காரியத்தில் மட்டும் எங்க சுயத்தில் மாத்திரம் குறியா இருக்க வைக்கிறேன். அப்படி குறியா இருந்து செயல்பட வைக்கிறேன். இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஜோமன் அப்படியே ஜோமன் அப்படியே ஜோமன் அப்படியே ஜோமன். அல்மா ரக்கா மானா சகா டாடா, அல்மா ரக்கா மானா கமா நாதா டாடா, ரீபா லர்ரா மானா கமா நாதா டாடா, ரீபா லர்ரா மானா கமா நாதா டாடா, ரீபா கத்தா டாடா, அல்மா ரக்கா சேமா நாத்தோடி ஆந்தாரபோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த ரூபத்தில் எந்த விதத்தில் ஆண்டவரே 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 என் வேலை எனக்கு நடந்தான், என் வேலை நடந்து முடியணும், என் வேலை எனக்கு நடந்து முடியணும். உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எங்க வேலையில் மட்டுமே மும்முரம் காட்ட வைக்கிற, எங்க சுயமான காரியத்தில் மட்டுமே மும்முரம் காட்ட வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் ஆவி எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் என் வேலை எனக்கு நடந்தா போதும். மற்றவங்களை பற்றி, மற்றவங்க பாதிப்பு, மற்றவங்க பிரச்சனை, மற்றவங்க போராட்டம், மற்றவங்க குறைவு, மற்றவங்க காரியத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கல, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி என் வேலையில மாத்திரமே குறியாக இருக்க வைக்கிறேன். இதுக்கு பின்னால இருக்கிற எல்லா பார்வோனின் ஆவிகளை எல்லாம், எல்லா பார்வோனின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு தேவன் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நான் முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி கையில் ஒப்பு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யூதாவின் செங்கோ துதியே நாடுகை, நம் தேவனின் ராஜ்யம், துதியே ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியே நாடுகை, நம் தேவனின் ராஜ்யம், நம் துதியேன் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியே நாடுகை, நம் தேவனின் ராஜ்யம், என் துதியேன் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியே நாடுகை, தேவனின் ராஜ்யம், துதியேன் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியே நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம், துதியேன் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியே நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம், துதியேன் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியே நாளுகை, தேவனின்
தேவனின் ராஜ்யம் துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோ துதியே ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் துதியின் ராஜ்யம். அப்படி அஞ்சாவது கிரியை அவன் சொல்கிறான். தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் கூட்டு ஒரு மீட்டிங் போட்டு அவன் சொல்கிறான், இந்த ஜனங்க தேவ வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, மோசே சொல்கிறதையும் ஆரோன் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. மோசே சொல்கிறது ஆரோன் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. எந்த அளவுக்கு இவங்க வேலையை அதிகப்படுத்த முடியுமா என்ன செய்யுங்க, அதிகப்படுத்து. நம்மளுடைய சிந்தனை என்ன வரணும், வேலை 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 வேலை, இந்த வேலை இது முடிச்சு அந்த வேலை இந்த முடிச்சு அந்த வேலை. அவன் எதை கேட்கவே கூடாது, மோசையும் ஆரோனும் சொல்கிற தேவ வார்த்தை தேவ வசனத்தை அவன் என்ன செய்யவே கூடாது, கேட்கவே கூடாது. அவனுக்கு சிந்தை முடிச்சு என்ன இருக்கணும், வேலை வேலை வேலை. அவன் எதை பிடிச்சி அங்கே இருக்கணும். அவன் எங்கே போனாலும் சரி, இந்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலை இருக்குது, அடுத்த வேலை இருக்குது, அடுத்த வேலை இருக்குது. அவன் சிந்தை முழுவதும் எதில் தான் இருக்கணும், வேலை மேலே தான் இருக்கணுமே ஒழிய அவன் சிந்தை எதை விட்டுறக்கூடாது, வேத வசனத்தை கேட்கறதில் ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்கறதில் அவன் சிந்தையை ஃப்ரீயாக விட்டுறவே கூடாது. அவன் முடிச்சு எப்படி இருக்கணும், வேலை வேலை வேலை. இப்படிப்பட்ட எந்த நேரமும் அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அந்த வேலை என்று சொல்லி வேதத்தை கேட்காம ஆலயத்துக்கு போகாமல் ஆண்டவரத்தை கேட்காம வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் வேலை வேலை வேலைன்னு ஒரு நபர் ஓடுவாங்கன்னா இதுக்கு பின்னால் இருக்கிறது பார்வோனின் ஆவி. எந்த காலத்தை பார்வோன், மோசேயின் விடுதலைக்கு உரிய காலத்தில் இருக்கிற பார்வோன். ஏன்னா மோசே குழந்தை பருவம் வேறு, மோசே குழந்தை பருவம் வேறு, ஆனால் இப்போ இருக்கிற பருவம் வேறு. இந்த பருவத்தை சொல்கிறான். அவன் எங்கே போயிடவே கூடாது, மோசே ஆரோனை சொல்கிறத இவன் காதில் கேட்கவே கூடாது. அது மாதிரி என்ன பண்ணுங்க, அவன் வேலையை எந்த அளவுக்கு கூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கூட்டுங்க. எந்த அளவுக்கு வேலையை கூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கூட்டுங்க. இன்றைக்கி ஒரு மனுஷன் வேலை வேலை வேலை, பைபிள் படிக்கல, ஜோமனில் ஆலயத்துக்கு போல, அதிகாலை போல, ஜபத்தை போல ஒன்றும் கிடையாது. பைபிள் வாசிக்கிறதா குடும்ப ஜபம் கிடையாது, அதிகாலை ஜபம் கிடையாது, தனி ஜபம் கிடையாது, உபவாசம் ஜபம் கிடையாது. எனி டைம் என்னது, இந்த வேலை அந்த வேலை வேலை வேலை. இப்படிப்பட்ட வேலையே அதிகமாக சிந்திச்சு கொண்டு இருப்பாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது எதுனா பார்வோனின் ஆவி. இந்த பார்வோனின் ஆவியை கற்று அழிச்சு நிர்மலமாக்கப்படுங்க. தலையை வானத்துக்கு உயர்த்தி ஜபிக்கலாமா, தலையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி அப்படி ஜபிக்கலாமா. எங்களுக்கு ஒத்தாசுர பர்வதத்துக்கு நேரம் கண்களை ஏறெடுப்போன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க இல்லையா, வேதம் சொல்லுது, சங்கீதம் சொல்லுது இல்லையா. அப்படி அந்த வானத்தை கண்களுக்கு நன்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து அப்படியே சோமன் அப்படியே சோமன் இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே 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 ஆண்டவரே. தேவனை பற்றி சிந்திக்காம, வேதத்தை பார்க்காம, வசனத்தை பார்க்காம, குடும்ப ஜபம் இல்லாமல், உபவாச ஜபம் இல்லாமல், தனி ஜபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், வேத தியானம் இல்லாமல், வேத பாடம் இல்லாமல், வசனம் கேட்காம, பிரசங்கம் கேட்காம, ஆலயத்துக்கு போகாம எங்களை வேலை 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 என்று இந்த வேலையே சிந்திக்க வைக்கிற, இந்த வேலையிலே கவனம் செலுத்த வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் தந்திரம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். எந்த நேரமும் வேலை 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 வேலைன்னு வேலையே சிந்திக்க வைக்கிற, வேலையிலேயே ஈடுபட வைக்கிற, வேலையிலேயே கவனம் செலுத்த வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். எல்லா வருமானப்பட்டு ஜெபி, எல்லா ஜெபி, எல்லா ஜெபிங்க, எல்லா வாய்களை திறந்து அப்படியே ஜெபம் நல்ல அப்படியே சத்தத்தை உயர்த்தபடி ஜெபிங்க. தகப்பனே 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 தகப்பனே. இப்படி எந்த நேரமும் ஆண்டவரே எங்கள் தேவனத்தில் கிட்டி சேர விடாம, ஜெபத்துக்கு சேர விடாம, வேதத்தை கேட்க விடாம, வேதத்தை வாசிக்க விடாம, எந்த நேரம் எங்களை வேலையிலே ஈடுபட வைக்கிற, வேலையிலேயே எங்கள் கவனத்தை செலுத்த வைக்கிற, வேலையை குறித்தே சிந்திக்க வைக்கிற, வேலையை குறித்தே யோசிக்க வைக்கிற இந்த பார்வோனின் ஆவிகள் எல்லாம், இந்த பார்வோனின் வல்லமைகள் எல்லாம், இந்த பார்வோனின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா, எல்லாம் முறியடிப்பா, எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா, எல்லாம் முறியடிச்சு போடுங்கப்பா. இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி, இப்படிப்பட்ட பார்வோனின் வல்லமை, இப்படிப்பட்ட பார்வோனின் செயல்கள் எல்லாம் இன்னையோட வேரோட பிட்டிக்கு எரிகிறோம், இன்னையோட வேரோட பிட்டிக்கு எரிகிறோம், இன்னையோட வேரோட பிட்டிக்கு எரிகிறோம் இயேசுவின் நாமம். அப்படிப்பட்ட அந்த பார்வோனின் வல்லமை இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். Zakatudia, Nima Naramana Kadada Rakada, Lima Karamana Sabadada Radada, Nimana Ramana Kadada Rakadudi Akara, Liman Karamana Samanada Diandra, Ribal Aramana Pavatuti Yosikele, Akaramatu Yosikele, Tapa Yosikele, Ana Valley Pati Yosika Baker, Valley Pati Matime Yosika Baker, Vela 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 Yendacholi, Valley Matime Neneka Baker, in the Parwodin Abi, in the Parwodin Abi, Ema Kata Dada Rakase, Niman Karamaga Duda.
dada raga mana liba lara mana saba dada raga mana niman karra mana kaba dada raga mana riba lara mana saba duda karra mana eka mana kaba dada raga mana alma raba saba dada muri அடிச்சு ஜெபிக்கிறோம் இந்த வல்லமையை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம். இனி எங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள எங்க சபைகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே 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 இப்படிப்பட்ட எந்த நேரமும் வேலையை மட்டுமே சிந்திக்க வைக்கிற, வேலையில் மட்டுமே கவனம் செலுத்த வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமையை இணையோட கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இணையோட கத்தை முறியடிச்சு போடுங்கப்பா. இதுக்கு மேல ஆவி தலை எடுக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டு கர்த்தருடைய கர பலமாய் அப்படி கிரியை செய்யட்டும் சார். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி 6வது கிரியை, இது வரைக்கும் வைக்கோல் கொடுத்துருந்தவன் இப்போ எதை நிறுத்துறான்னா அந்த வைக்கோலை நிறுத்துறான். இது வரைக்கும் செஞ்ச செயல்களை நிறுத்துறான். அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது பார்வோன். ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம், குறிப்பாக ஒரு ஜெபக்குழு நடத்தின்னு இருக்கிறோம். இப்போ என்ன செஞ்சிருமா, அந்த ஜெபக்குழு நடாமல் தடுக்குவான். ஒரு ஜெபத்துக்கு போயின்னு இருக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு போகாமல் தடுக்குவான். ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை கொடுக்காம தடுப்பான். ஒரு அநாத பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், இல்லை ஒரு மிஷினரிகளுக்கு கொடுக்குறோம், இல்லை ஒரு ஊழியத்துக்கு கொடுக்குறோம், ஒரு காணிக்கை கொடுக்குறோம். பட் இதெல்லாம் என்ன செய்வான்னா நம்ம செய்து கொண்டிருக்கிறதை தடுக்கிறது. இதுக்கு பின்னால் இருக்கிறது பார்வோன். இதை வேற யாருமே என்ன செய்யலை, வேற யாருமே இதை செய்யலை. அது இவன் செஞ்ச இந்த செயலை வேற யாருமே செய்யலை இல்லையா. யோசேப்பு படத்தில் பார்வோன் தான் என்ன சொல்லுவான், காசை வாங்கி அவனுக்கு என்ன கொடுத்துரு, அவனுக்கு தானியம் கொடுத்துரு. காசு இல்லையா, நிலத்தை வாங்கி என்ன கொடுத்துரு, தானியம் கொடுத்துரு. அது இல்லையா, ஆடு மாடு வாங்கி என்ன கொடுத்துரு, தானியம். அவனுக்கு யாராக இருந்திருப்பான், நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை என்ன, காசு. அவனுக்கு தேவை பொருள், அவன் வாங்கி கொடுத்துரு. ஆனால் இவன் சொல்கிறான் அவனுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, வைக்கோல் அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அவன் என்ன செய்யணும், வேலையை செய்யணும். தாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு செயலை தடைப்பட்டு நிறுத்துகிறதுக்கு பின்னால் இருக்கிறது எதுன்னா பார்வோனின் ஆவி. அப்போ நம்ம எதையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம், ஆரம்ப கட்ட நாட்களிலிருந்து நம்ம என்ன செய்ய ஆரம்பித்தோம், நம்ம ஆரம்பித்ததை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோமா துண்டிச்சிட்டோமா, நம்ம செய்ய ஆரம்பித்ததை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோமா துண்டிச்சிட்டோமா. அது எதுவானாலும் இருக்கலாம், அது எதுவானாலும் இருக்கலாம், என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம தொடங்கினதை நம்ம துண்டிச்சிட்டோம், தொடரலை அப்படின்னா இதுக்கு பின்னால் இருக்கிறது பார்வோன். இந்த பார்வோனின் ஆபியக்கத்தை அழிச்சு போடுங்கப்பான்னு பக்கத்தை கையப்பிடிச்சு அப்படியே ஜோம் பண்ணுங்க, பக்கத்தை கையப்பிடி ஜோம் பண்ணுங்க. இந்த 6வது கிரியக்கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு ஜோம் பண்ணுங்க. நாங்கள் எதை தொடங்கணுமோ ஆண்டவரே அதை நாங்கள் துண்டிக்கவே கூடாது ஆண்டவரே. அதை நாங்கள் எதை தொடங்கணுமோ ஆண்டவரே அதை நாங்கள் துண்டிக்கவே கூடாது ஆண்டவரே. அதை நாங்கள் தொடரணுமே ஒழிய ஒரு நாள் அதை நாங்கள் துண்டிச்சு போட்டக்கூடாது ஆண்டவர். ஒரு நாள் அதை நாங்கள் துண்டிச்சு போட்டக்கூடாது ஆண்டவர். கர்த்தர் ஒரு விசை இரக்கம் பாராட்டு, கர்த்தர் ஒரு விசை இரக்கம் பாராட்டு. இந்த பார்வோனின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்து எங்கள் சூழ்நிலையை காரணம் காட்டி ஏதோ ஒரு காரணம் காட்டி நாங்கள் தொடங்கினது ஆண்டவரே எங்களை துண்டிக்க வைக்க இதுக்கு பின்னால் இந்த கிரியை செய்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் என்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, என்னைக்கு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அல்கா மானா சிக்கா தடா ரெகா மானா கமா நாத்தா டாடா அல்மா ரகா மானா சபா. கொஞ்சம் அப்படியே அந்நிய பாஷை ஜோமனுங்க, இதுக்கு அந்நிய பாஷை அப்படியே ஜோமனுங்க, இதுக்கு அந்நிய பாஷை ஜோமனுங்க. இது அநேக இடத்துல கிரியை செய்யுது, இது அநேக இடத்துல மறைமுகமாக கிரியை செய்யுது, இது அநேக இடத்துல மறைமுகமாக கிரியை செய்யுது. அல்மா ரகா மானா சேகா தோ அரகா மானா கமா நாத்தா டாடா ரகா மானா லீமான் கர்ரா மானா சமா நாத்தா டாடா ரிபா லர்ரா மானா கமா நாத்தா டாடா ரிபா லர்ரா மானா சேகா தோ அரகா மானா சமா நாத்தா டாடா ரிபா டாடா ரகா பதுடி அந்த ரபா லிமான் அரமன சபதாடா ரிபதாடா கதடா லக்கமன சிமன் கரபோ ரேக்க துடியாந்தர மல்கரபோ ரிபல் அரமன சமனதா டடதா ரகமன கபதுடி மக்கரபா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்கள் தேவ ஜனங்கள் தொடங்கினதை துண்டிக்க வைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் ஆவி இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். தகப்பனே நாங்கள் எதை தொடங்கினோமோ அதை நாங்கள் தொடரணுமே ஒழிய, நாங்கள் தொடங்கினதை கடைசி வரைக்கும் நாங்கள் தொடரணுமே ஒழிய ஒரு நாள் எதையும் காரணம் காட்டி அதை நாங்கள் துண்டிச்சு போற்றவே கூடாது. இதுக்கு பின்னாடி இந்த கிரியை செய்கிற இந்த பார்வோனின் ஆவிகளை எல்லாம், இந்த பார்வோனின் வல்லமை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, இன்னைக்கு கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, இன்னைக்கு தேவன் முறியடிச்சு போடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். தகப்பனே நாங்கள் எதில் ஜெபத்தோடு தொடங்கினோமோ, நாங்கள் ஜெபித்து தொடங்கினோமோ, எந்த வசனத்தை கேட்டு தொடங்கினோமோ, எந்த வசனத்தை பார்த்து தொடங்கினோமோ எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் அதை நாங்கள் தொடரணுமே ஒழிய ஒரு நாள் அதை நாங்கள் துண்டிச்சு போட்டக்கூடாது ஆண்டவர், ஒரு நாள் அதை நாங்கள் துண்டிச்சு போட்டக்கூடாது ஆண்டவர். இதுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை, இந்த பார்வோனின் கிரியைகள் இன்னைக்கு முற்றிலும் அழிக்கப்படணும் ஆண்டவர், இன்னைக்கு முற்றிலும் அழிக்கப்படணும் ஆண்டவர், இன்னைக்கு முற்றிலும் முறியடிக்கப்படணும் ஆண்டவர், இன்னைக்கு
முற்றிலும் முறியடிக்கப்படும் ஆண்டவர். இந்த பார்வோனின் ஆவி இனி தலை எடுக்காதபடிக்கு அதை எட்டலாம் முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய 7வது கிரியை, யார் நமக்கு நன்மை செய்ய வராங்களோ அவங்கள கடைசியாக தவறாக நினைக்க வைக்கிறது இந்த பார்வோனின் ஆவினுடைய ஒரு பிரதானமான கிரியை. 20ஆம் வசனத்தையும் 21வது வசனத்தையும் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அங்கே சொல்லுவான், மோசையும் ஆரோனையும் பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க, எங்கள் கையில் நீ பார்வோனிகளை பட்டயத்தை கொடுத்து என்ன பண்ண, எங்களை கொல்ல பார்த்துட்டீங்க, என்னை அழிக்க வந்திருக்கிறீங்க, எனக்கு தீங்கு செய்ய வந்திருக்கீங்க. இப்போ யாரை எப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா, இந்த மோசை மூலம் தான் என்ன செய்ய போகிறாங்க, விடுதலையை பெற போகிறாங்க. இந்த மோசையை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை யார்களை கொண்டு வந்துட்டான், யார் அந்த மோசையின் மூலமாக ஆஸ்வதிக்கப்பட போகிறாங்களோ விடுவிக்கப்பட போகிறாங்களோ அவர்களை தவறாக நினைக்க வைக்கிறதுக்கு பின்னால் இருக்குது எதுன்னா இந்த பார்வோனின் ஆவி. இதுவரைக்கும் நல்லா நினைச்சாங்க, ஆனால் இன்னைக்கு அவன் என்ன சொல்கிறான், பார்வோனிகளை பட்டயத்தை கொடுத்து எங்களை கொல்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு மோசை கூட சண்டை போட்டு என்ன செய்வானா ஜனங்க பிரிஞ்சு போவாங்க. இதுக்கு பின்னால் இருக்குது எதுன்னா பார்வோனின் ஆவி. இந்த 7வது கிரியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாப்படி எளிமையினு ஜெபிக்கலாமா? எல்லாப்படி எளிமையினு கடைசி குறிப்பு இந்த 7வது குறிப்பு ஜெபிக்கலாமா? இந்த 7வது குறிப்பு, ஆண்டவரே நாங்கள் யாரால் ஆஸ்வதிக்கப்பட போகிறோமோ, யாரால் விடுதலை பெற போகிறோமோ, யாரால் நன்மை பெற போகிறோமோ அவர்களை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை எங்களுக்குள்ள கொண்டு வந்து அவர்களுக்கும் எங்களுக்கு ஒரு பிரிவினையை உருவாக்க நினைக்கிற இந்த பார்வோனின் ஆவி, இந்த பார்வோனின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லாப்படி ஜோமன எல்லா ஜோமனுங்க எல்லாம் எல்லா ஜோமனுங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் யாரால் விடுதலை பெற வேண்டுமோ, யாரால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமோ, யாரால் நன்மை பெற வேண்டுமோ, யாரால் எங்களை அடிமைத்தனம் மாற வேண்டுமோ, எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்களை குறித்து ஒரு தவறான எண்ணங்களை எங்களுக்குள்ள கொண்டு வந்து, தவறான கருத்தை கொண்டு வந்து எங்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய பிரிவினையை உருவாக்க நினைக்கிற இந்த பார்வோனின் ஆவிகள், இந்த பார்வோனின் வல்லமைகள், இந்த பார்வோனின் செயல்களை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இன்னைக்கு தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அல்மா ரகா நிகா சமா நாதா டாடா ரகா மன கமா நாதா டாடா ரகா மன ரிபா லரா மன சமா நாதா டாடா ரபா துடா கரா நிகா மன கபா டாடா லிமா லரா மன சபா துடி கரா ரிகா மன கதுடி அந்தரமா லிபா லரா மன சபா டாடா ரபா துடா கரா மன கபா துடியா லிமா லரா மன கமா நாதா டாடா ரிபா டாடா ரபா துடா மலா லிமா லரா மன சகதடி அந்தரா. இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி ஏமா கத்தா டி அந்தரகா சிகா ரகா போதுடி மாலா ரபா ரிபா துடி மா லாகான லிகா சேமா கதுடியா ரிபா லதுடி மனாரா ரக்கா பதடா மதடா ரபதுடி மலரமன கதடா ரக்கா நசேனா கதடா ரக்கா மனகப துடியாந்தரா ரிபல் அரமன துடமரா ரிபல் அரமன கதடா ரக்கா சேமா ஹோ ரக்கா மௌதுடி ஆந்தர போ ரிபல் அரமன கதடா ரிபல் அரமன கதடி மக்கரா ரிபல் அரமன சபதடா ரப ரிக்கமதுடி ஆந்தர மனகப. இந்த பார்வோனின் ஆவி இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடும். இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடும். இனி இப்படிப்பட்ட ஆவி எங்க குடும்பங்களுக்கு மத்தியில், எங்க சபைகளுக்கு மத்தியில், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட அந்த 7வது கிரியை முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இப்படிப்பட்ட அந்த 7 விதமான கிரியில கொண்டு வந்து சபைகளுக்கு மத்தியில் போராடுகிற இந்த பார்வோனின் ஆவிகளை எல்லாம், இந்த பார்வோனின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. இனி இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவி மோசையின் விடுதலையின் காலத்தில் கிரியை செய்யற இந்த பார்வோனின் ஆவி எங்க சபைகளுக்கு மத்தியில், எங்க குடும்பங்களுக்கு மத்தியில் இந்த 7 விதமான கிரிகளை கொண்டு வந்து போராடுகிற அத்தனை விதமான ஆவிகளையும் அத்தனை பார்வோனின் கிரியைகளையும் கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போட்டிருக்க சார். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலோபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.